ஐயோ 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 ஐயோ! என்னடா அரரவன் கம்ருதீன் அப்படி அடிச்சுக்கிறாங்க. ஐயோ ஐயோ! அடே அவங்க 2 பேரையும் புடிங்கடா, பிடிச்சி ஜெயிலில் போடுங்க சார், பிடிங்க சார் அவனை. இந்த கம்ருதீன் பையன் இருக்கானே, அவன் சின்ன பையன் மாதிரி நடந்துக்கிறான். சரி, கூட்டாளி அனைவருக்கும் என் இனிமையான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கும் நாங்கள் பார்க்க போகிறது டுகுச்சுக்கு பிக் பாஸ். பிக் பாஸில் என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு முதலே நான் ஆதங்கப்பட்டுட்டேன். நான் அவ்வளோ ஆதங்கத்தில் பேசுகிறேன். ஏன்னு சொன்னால், கம்ருதீன் நடந்துக்கிட்டதும் பாரு நடந்துக்கிட்டதும் அந்த மாதிரி ஒரு டாஸ்கின் போது கம்ருதீன் 2 பேருமே தான் டாஸ்கை விட்டு விலகுனாங்க. ஆனால் கம்ருதீன் அப்படின்னு பழிச்சு காட்டுற மாதிரி சின்ன பிள்ளைங்க பண்ணுமே, அந்த மாதிரி போயிட்டு பாரு மூஞ்சி முன்னுக்கு பழிச்சு காட்டுறான். அதுக்கு பாரு சும்மா தட்டி விடுற மாதிரி, நான் பழிச்சு காட்டேன் மூஞ்சி முன்னாடி நீ செய்ய வேண்டியது செய்ய அப்படின்னு சொல்லிட்டு இருக்கணும். இப்படி அடிச்சுக்கிற மாதிரி அடிச்சு விட்டுறாங்க. அடிச்சு விட்டதுக்கு கம்ருதீன் எத்திடுறான். அடே கண்ணுக்கிட்ட வாயில் ஏற்கனவே கண்ணை உடைச்சிட்டு அந்த புள்ள பட்டாதா? ஏற்கனவே கண்ணை உடைச்சிட்டு அதுக்கே ஒரு 3 கிழமை கண்ணு வீங்கி புடைச்சி போயிட்டு ஷோவில் கேம் விளையாடிக்கிட்டு இருந்துச்சு. திருப்பி ஒரு கண்ணி அடிச்சு, ஏண்டா அது சார்? அவன் என்ன மூஞ்சி முன்னாடி அப்படி பழிச்சு காட்டினான் சார் அப்படின்னு பாரு சொல்கிற மாதிரியும், கம்ருதீன் இல்லை சார் அவங்க தான் என்ன அடிச்சுக்கிட்டே இருந்தாங்க சார் அப்படின்னு சொல்கிற மாதிரியும், இல்லை சின்ன பிள்ளைத்தனமாதிரிலாம் இருக்குது இந்த கேம், என்னடா இது? அது பத்தாதுன்னு வினோத் சின்ன பிள்ளை வினோத்துக்கும் சண்டை, சின்ன பிள்ளைத்தனமா தொட்டது வலிச்சிருச்சான். என்னடா இது? நாங்கள் வேணா அதை ஆஃப் பண்ணி வச்சுட்டு சிட்டு டிவியை போட்டு பார்த்துக்கிட்டு இருக்கலாம், இல்லாட்டி சிறுவர் நிகழ்ச்சிகள், இல்லாட்டி எங்கள் அண்ணாச்சியை கூப்பிடுங்கடா, அவராச்சும் நல்லா நிகழ்ச்சி செய்வார்டா, அவராச்சியும் பிடிச்சி கூப்பிட்டு அவர் தான் பிக் பாஸுக்கு வந்தாரே. என்னடா இது? சூபி, அதாவது நாங்கள் எல்லாமே எதிர்பார்த்தது அரோராவை தான். அந்த சிலுவை மாதிரி ஒன்று அடித்து வச்சுருப்பாங்க, ஏறி நின்றுக்கிட்டே பிடிச்சிக்கிட்டே இருக்கணும். அந்த டாஸ்கின் போது எல்லாமே கஷ்டப்பட்டு மெனக்கட்டுக்கிட்டு அப்படியும் இப்படி விளாண்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அரோரா ஈஸியாக டாஸ்கை மெயின்டைன் பண்ணுது. ஈஸியாக பாட்டை பாடிக்கிட்டு ஜோக் அடிச்சுக்கிட்டு, என்ன இப்போ எத்தனை மணி? 2 மணி, நைட் 2 மணி, இப்பயும் ஜோக் அடிச்சுக்கிட்டு, என்னடா இது இப்படி பண்ணுறையோமா அப்படின்னு நான்லாம் பெட் பிடிச்சேன். டாஸ்கை ஜெயிக்க போகிறது அரோரா தான், அரோரா கையில் தான் கப்பு அப்படின்னு நான் பார்த்துக்கிட்டு இருந்தா அரோரா மயங்கி விழுந்துருச்சு. என்னடா இது அரோராவுக்கு வந்த சோதனை அப்படின்னு சுபிக்ஷா அந்த டாஸ்கில் வின் பண்ணிடுது. இந்த டாஸ்கின் போது கம்ருதீன் எப்போ அதாவது ஒரு ஒரு வாரம் 2 வாரத்திலேயே லவ் வந்தது ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம். 2 வாரத்தில் ஒருத்தர் மேலே லவ் வருமா? இம்ப்ரெஸ் ஆகுவாங்க. இம்ப்ரெஸ் வேணா ஆகலாம், இம்ப்ரெஸ் ஆகி சும்மா அந்த இம்ப்ரெஸிங்கில் பழகிக்கிட்டு இருக்கான். லவ் பார்த்தீங்கன்னா காதலிச்சு அதில் இப்போ போன வாரம் பார்த்தீங்கன்னா, போன வாரம் அவங்க அம்மா வாராக்கு முன்னுக்கு பார்வட்டு அம்மா வாராக்கு முன்னுக்கு கம்ருதீன்ட்டும் பார்வட்டும் பாரு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, அம்மா ஒத்துக்குவாங்களோ இல்லையோ, என்னடா எனக்கு பயமாக இருக்குது, இல்லை ஒத்துக்குவாங்க நம்ம கல்யாணத்துக்கு ஒத்துக்குவாங்க அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தவங்க இன்றைக்கி அம்மா ஒத்துக்கவே தேவையில்லை, அவங்களாம் பிரிஞ்சு போயிட்டாங்க. இம்ப்ரெஸ்ஸும் இல்லை, இது ஒரு இம்ப்ரெஸ்ஸும் இல்லை. காதலை கடந்த ஒரு உணர்வு தான். அது என்னான்னு நான் சொல்ல மாட்டேன். இந்த ஷோவை சின்ன பிள்ளைகளும் பார்த்துக்கிட்டு இருக்கான். காதலை கடந்த ஒரு விஷயம்தான் அவங்களுக்குள்ளே இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் நேற்று கைப்பட்டதுக்கே கம்ருதீன் கோச்சிக்கிறான். ஆனால் இதுக்கு என்னென்ன பட்டுச்சு? கை மட்டுமா பட்டுச்சு? அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல சொல்லியே ஆகணும் வினோத்தோட கேம். வினோத் அதாவது ரிவைண்ட் பண்ணுங்க, கொஞ்சம் முன்னுக்கு போங்க. போயிட்டு பார்த்தீங்கன்னா எல்லாருமே சொல்லிட்டாங்க, வீட்டுக்கு உள்ளால் வந்த நபர்கள் குடும்பத்தினர் வந்தாங்களே அவங்க எல்லாமே சொல்லிட்டாங்க,
நீங்கள் தான் கப்பை ஜெயிப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. யார்? வினோத்தை சொல்லிட்டாங்க. வினோத் மனசுலையும் நான் கப்பை ஜெயிக்க போகிறேன், நான் தான் எப்படியா இருந்தாலும் ஃபைனல் தான் நான் வந்துடுவேன் அப்படிங்கிற ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை. அந்த நம்பிக்கையில் டாஸ்க் ஒன்றே ஒழுங்காக விளையாட மாட்டேங்கிறாரு. டாஸ்க்கை விட்டுட்டு ஒன்று இருந்தாலும் ஒன்று போனாலும் ஒன்று, என்னத்துக்கு அதுக்காக சண்டை போட்டுக்கிட்டு அதுக்காக அடிச்சுக்கிட்டு. நாங்கள் டிக்கெட் டு ஃபினாலியில் இருப்போம்ப்பா, 1000 தான் இருந்தாலும் நாங்கள் இருப்போம். அதனால் டாஸ்க் விளையாண்ட ஒன்று விளையாட்டியும் ஒன்று, அதனால் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா நேற்று 2 பெண்கள், ஆண்கள் கூட இல்லை, இந்த கம்ருதீன் பயப்புள்ளையெல்லாம் எத்துறதுல என்ன இந்த வீரத்தை கொண்டு போய் டாஸ்கில் காட்டுறா. எத்தனை பார்வதியை தலைக்கு மேலே காலை வைத்து எத்தனை, அந்த மாதிரி காலை கொஞ்சம் மேலே போட்டு கொஞ்சம் உட்காந்துது, கொஞ்ச நேரம் நின்றுக்கிட்டுரு, அது ஏலாது. உனக்கு உனக்கு அடிக்க அதுனா ஏலும், உன் டாஸ்க் ஒழுங்காக விளையாட ஏலாது. ஆனால் இந்த மாதிரி பொடி இந்த உடம்புக்கு விளையாட்டாக வைக்கிற டாஸ்க்கை விளையாட இயலாது. ஆனால் உனக்கு ஏலும் அடிக்க ஏலும், என்னடா இது? அதே மாதிரி வினோத், நான் யாரை பற்றியோ கைக்க வந்து யாரை பற்றியோ வச்சுக்கிட்டு இருக்கேன். வினோத் டாஸ்க் விளையாடவே மாட்டேங்கிறாரு. இப்போ வீட்டில் உள்ள நபர்களில் வினோத்தோட கேம் கொஞ்சம் ஒழுங்காக இருக்குது. ஆனால் ஆரி பாலா அளவுக்கு கூட, ஆரவ் அளவுக்கு கூட வினோத் வரல. வினோத் இருக்க சுருநாய் கூட்டத்திலேயே நல்ல சுருநாய் வினோத், அப்படி தான் பார்க்க வேண்டியதாக இருக்குது. சுருநாய் கூட்டத்திலாம் ஒரு நல்ல சுருநாய் வினோத், இருக்க சுருநாய் கூட்டத்தில் ஒரு நல்ல நாய், ஒரு அழகான நாய், ஒரு பூல் நாய் அப்படின்னு எடுத்தால் வினோத் இருக்கவே மாட்டார். இருக்க எல்லா சுருநாயிலையும் ஒரு நல்ல சுருநாய் வினோத். அந்த மாதிரி இந்த ஷோ வந்து தராதரம் குறைந்து கொண்டே போகுது அப்படிங்கிறது உங்களால் பார்க்க இயலுதா இல்லையான்னு தெரியல. ஏன்னா முதல்ல இருந்து வாட்ச் பண்ணி வந்துக்கிட்டு இருந்தவங்களால அதை கண்காணிக்க இயலும், கணிக்க இயலும். என்னன்னு சொன்னால், முதல்லாம் டாஸ்க்கும் அந்த மாதிரி இருக்கும், சும்மா வெறித்தனமான டாஸ்காக இருக்கும். இப்போலாம் டாஸ்க் வெறித்தனமாக இருந்தாலும் அதில் ஆண் நபர்கள் விளையாட்டில் காட்ட மாட்டேங்கிறாங்களே உங்கள் வீரத்தை. என்னடா இது, நீங்களாம் சும்மா வந்து கப்பை ஈஸியாக ஜெயிச்சுட்டு கப் அடிச்சுக்கிட்டு போகிறதுக்கு தான் லாய்க்கு. முன்னையெல்லாம் ஒரு ஷோவில் ஒரு ஃபைட் 2 பேர் இருப்பாங்க, அந்த நோட் பண்ணியிருக்கீங்களா? அங்கிட்டு ஜூலியாக இருக்கட்டும், ஜூலி ஒரு நெகட்டிவ் ரோல் ப்ளே பண்ணிட்டு வந்தாங்க, அங்கிட்டு ஓவியா வந்து பாசிட்டிவ் ரோல் ப்ளே பண்ணிட்டு வந்தாங்க. அதே மாதிரி பாலா ஆரி, அங்கிட்டு பாசிட்டிவ் ரோலை ப்ளே பண்ணிட்டு வந்தார் ஆரி, இங்கிட்டு நெகட்டிவான ஒரு ரோலை ப்ளே பண்ணிட்டு வந்தார் பாலா. அந்த மாதிரி 2 பேர், யாராவது 2 பேர் நல்லா சலிச்சு நல்லா தண்ணியில் போட்டு அலசி 2 முத்துக்களை எடுத்துருவோம். நாங்கள் முத்துக்களை எடுத்து 2 முத்துக்களையும் தான் போட்டியிட வைப்போம். ஆனால் இங்கே யாருமே இல்லை. அப்படி போட்டின்னு சொன்னால் இந்த பிக் பாஸ்லேயும் சரி, இதுக்கு வந்த பிக் பாஸ்லேயும் சரி, அதுக்கு வந்த பிக் பாஸ்லேயும் சரி, கடந்த 4 பிக் பாஸில் 4 பிக் பாஸில் ஒருத்தரும் அப்படி ஃபைட் அப்படின்னு வந்ததில்லை. அதனால சுவாரஸ்யமும் குறையுது. ஆரியா பாலாவா ஆரியா பாலாவா ஆரியா பாலாவா அப்படின்னு தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி யாருமே இல்லை. அதுக்கு பிறகு சீசன் 5 மட்டும் கொஞ்சம் நல்லா போணுச்சு. அதுக்கு பிறகு இது வந்து போக ரொம்ப முக்கியம் தான் போய்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் அவங்க விளையாடிட்டு என்ன பிக் பாஸே வந்து கேம் விளையாடுறாரு. அவங்களே ஜோக் அடிக்கல, காமெடி பண்ணல, சரியே அவங்க விளையாட மாட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அவரே முன் வந்து காமெடி பண்ணிக்கிட்டு இருக்காரு நேற்று. சரி, பிக் பாஸ் நிலைமை எப்படி இருக்க, இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் விடைபெறுவது உங்கள் கூட்டாளி எனக்கு ரோயல். அதுக்கு முன்னுக்கு நான் சொல்ல மறந்துட்டேன், இதை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஏன்னு சொன்னால், இதை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு பிக் பாஸ் கண்டென்ட் மட்டும்தான் உங்களுக்கு வந்துக்கிட்டு இருக்கும். நான் நிறைய விஷயங்களை காய்ச்சிருக்கேன். சினிமா இருக்கும், சினிமா காமெடி, பொலிட்டிக்கல் காமெடி, மோட்டிவேஷன், சயின்டிஃபிஷியல், ஹெல்த் சயின்ஸ், உடல் ஆரோக்கியம் அப்படின்னு, அது இல்லாமல் வெஹிக்கிள் எப்படி நல்லமா சரியில்லையா அப்படிங்கிறத ரிவ்யூவையும் சொல்லியிருக்கேன்.
ஏகப்பட்ட விஷயங்கள் அடங்கி கிடக்கு. பார்க்காதவங்க பாருங்க. அது மட்டும் இல்லாம பிக் பாஸ்ல நடக்கிற அப்பைக்கப்பையான சுவாரஸ்யமான மற்றும் தீலான சம்பவங்களை உங்க கூட பகிர்ந்துக்க காத்திருக்கேன். இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் விடைபெறுவது உங்கள் கோட்டாலியான குரோயல். பாய், டேக் கேர்.